ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதாக கூறி தனது வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என்று முதலமைச்சர் விஜய் மனு அளித்திருக்கிறார். சென்னை பெரம்பூரில் தனது வெற்றிக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி தாக்கல் செய்த மனுவில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதாக தனது வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரிய மனுவில் முதலமைச்சர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். திருச்சி கிழக்கு பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் தொகுதியில் அவர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இவருடைய வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரி அந்த தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் மற்றும் தொகுதியின் வாக்காளர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் முதலமைச்சர் விஜய் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வழக்கில் தனக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என கோரி முதலமைச்சர் விஜய் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிராகரிப்பு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் விஜய் தரப்பில் குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் அந்த காரணத்திற்காக தனது தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் தொடர்புடைய நடவடிக்கைகளில் குழந்தைகளை பயன்படுத்த அரசியல் கட்சிகளுக்கு தடை விதித்து கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டதா என்பதை தேர்தல் வழக்கு தாக்கல் செய்பவர்கள் நிரூபிக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவது தேர்தல் வெற்றியை செல்லாது என்பது அறிவிப்பதற்கு காரணமாக கருத முடியாது எனவும் விஜய் தனது மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் செலவு கணக்குகளையும் வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெற்றதையும் மறைத்ததாக தமக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் யார் செலவு செய்தார்கள், எப்பொழுது பணம் செலுத்தப்பட்டது என்பது போன்ற விவரங்களை எதுவும் தேர்தல் வழக்குகளில் கூறப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்வதற்காக கூறி குற்றச்சாட்டுகள் ஆதாரங்கள் இல்லை எனவும், எனவே தமக்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து தேர்தல் வழக்குகளையும் நிராகரிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் தரப்பில் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.